கண்ணன் ராதை எப்போதுமே இணை பிரியாதவர்கள். மீனை நீர்லேருந்து எடுத்துட்டோன்னா அதோட கதி என்ன? அதுபோல தான் ராதையை கண்ணன்ட்டு இருந்து பிரிப்பதும். கண்ணன் சர்க்கரை அப்படின்னா ராதை இனிப்பு, கண்ணன் சந்தனம் என்றால் ராதை குளிர்ச்சி, கண்ணன் அக்னின்னா ராதை வெப்பம், கண்ணன் ஜோதி அப்படின்னா ராதை ஒளியானவள். ராதா கிருஷ்ணன், ராதே ஷியாம், ராதா ரமணன், ராதா கோவிந்தன், ராதாநாதன், ராதா மாதவன், இப்படி பல நாமங்கள் இருக்கு. இவ்வளவு சிறப்புகளை உடைய ராதைய தென் மாநிலங்களில் உள்ள பிரதான விஷ்ணு ஆலயங்கள்லையும் சரி, கிருஷ்ணர் கோயில்கள்லையும் பார்க்க முடியுமான்னு பார்த்தா காண முடியாது. ஏன், ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தங்களில் கூட ராதை பற்றிய குறிப்பு இல்லை. இவ்வளவு ஏன், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் கிருஷ்ண லீலைகளை விவரிக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட ராதையை காண முடியாது. நம்ம தென்னகத்தில் இருக்கிற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில், மதுரை மதன கோபால் கோயில், தஞ்சை வேணுகோபால், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, இந்த கோயில்லையும் ருக்மணி சத்யபாமா சமேதராக தான் காட்சி கொடுப்பாங்க. ஆனால் வடநாட்டில் கண்ணனோட ராதாதேவி தான் இருப்பாங்க. ராதே ராதே அப்படின்னு ராதைக்கு தான் அங்கே பிரதானம். அங்கே கிருஷ்ணனை கூட நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா ராதே ராதேன்னு சொன்னாலே கிருஷ்ணன் தானாகவே வந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு பிடித்தவள் ராதை. மதுரா பிருந்தாவன் அருகில் இருக்கிற நந்தகாவ், கோவர்த்தன் அருகே பர்சானா அல்லைன்னா பிரம்மபுரின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுரின்னு ஒரு சிறிய மலை இருக்குது. அங்கே தான் இந்த ராதா ராணி விஷபானு கோபன் கீர்த்திதா தேவி அப்படிங்கிற தம்பதிக்கு மகளா பிறக்கிறாங்க. ராதை பிறந்து கிருஷ்ணன் பிறந்த அஷ்டமிக்கு அடுத்த சுக்ல அஷ்டமி தினம் விசாக நட்சத்திரம் ஹோலிங்கிற வண்ண நீர் அடிக்கக்கூடிய கோபி கிருஷ்ண விளையாட்டுக்கு இங்கே பிரசித்தம். ராதாஷ்டமி அன்னைக்கு பர்சானால இது வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. அர்த்த நாரீஸ்வர தத்துவம் தான் ராதா கிருஷ்ண தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் என்ற பிரம்மத்திலிருந்து தோன்றியவள் தான் ராதை. அருணாச்சல நாமம் எவ்வாறு முக்தி அளிக்குமோ அவ்வாறே ராதா நாமமும் முக்தி அளிக்கும்னு சொல்கிறாங்க. ராதாவுக்கு ஹலாதினி சக்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சஹலான் காமான் ஆப்னோதி யஷ்ய சக ராதா, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்பவள், அதனால் அவள் பெயர் ராதா. கல்பத்தரு, காமதேனு, சிந்தாமணி என்றெல்லாம் கூறுறோம். தேவி பாகவதத்தில் சிவன் உமையம்மைக்கு கூறுறாங்க, ராதையை பூஜிக்காம கண்ணனை பூஜிக்க அதிகாரம் இல்லை அப்படின்னு. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதா என பஞ்ச சக்தியாக தேவி பாகவதம் ராதையை பற்றி கூறுகின்றது. சிவா விஷ்ணு ஐக்கியத்தின் வெளிப்பாடா சிவனே ராதையா அவதரித்தார் அப்படின்னு சொல்லி தேவி புராணத்துல உள்ளது. விஷ்ணுவான கண்ணனை சிவராதை மணந்தாள் அப்படிங்கிற செய்தியும் உள்ளது. இவ்வாறு ஸ்ரீமதி ராதையின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம்.